ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 28ல் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். இது அதோட பார்ட் 2 தான். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க்கை ஐகார்ட்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஈனோஜின் கோஜி கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. அதாவது, நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி உனக்கு முன்னாடியே தெரியுதில்ல, அப்புறம் நீ ஏன் ரொம்ப கம்மியான இன்ஃபோஸை எங்களுக்கு கொடுக்குற? டீட்டெயில்டாக சொன்னால் அந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு ஈனோஜின் சொல்கிறாரு. கோஜி எக்ஸாம்பிளோட ஈனோஜினுக்கு விளக்குறாரு. அதாவது, ஜூராவை ஃபேஸ் பண்ணி நீ சாக போகிறன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? நீ எசிடேட் பண்ணியிருப்ப, உன்னுடைய கால் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும், நீ பயப்பட ஸ்டார்ட் பண்ணியிருப்ப. எண்டிங்கில் நீ ஜூராவை ஃபேஸே பண்ணியிருக்க மாட்ட. ஹேமாவரியும் ஜூராக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி இருக்க மாட்டா. அவளோட பவர்ஸும் அவைக்காகி இருக்காது. ஸோ நான் பார்க்குற ஃப்யூச்சர் பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொன்னால் அது நடக்காமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கோஜி சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஃப்யூச்சருங்கிறது எனக்கு ஒரு படம் மாதிரி எல்லாம் ஓடாது. நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை தான் பார்ப்பேன். இப்படி ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிற எங்களை சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். நீ சொன்ன மாதிரி நான் நிறைய இன்ஃபோஸை கொடுத்தா நான் நிறைய சிங்குலாரிட்டிஸை க்ரியேட் பண்ணுவேன். நிறைய சிங்குலாரிட்டிஸ் இருந்தால் டைம்லைனும் அதிக பிரான்ச்சஸை விடும், புது புது ரியாலிட்டி உருவாகும். இப்படி இது அதிகமானால் நான் எதிர்பார்க்குற அந்த ஐடியல் அவுட்கம்ங்கிறது வராது. இதனால் சிங்குலாரிட்டிஸாக இருக்கிற நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எவ்வளோ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணுங்கிற எல்லா விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பெஸ்ட்டு அவுட்கம் வரும்னு கோஜி சொல்கிறாரு. இதை கேட்ட ஈனோஜின், அப்படின்னா நீங்கள் வேணும்னு தான் விஷயங்களை சொல்லாமல் இருக்கீங்க. இப்படி நீங்கள் சொல்லாமலே இருந்தால் நல்ல அவுட்கம் வரும் கரெக்டானு கேட்குறாரு. அதுக்கு கோஜி, நல்ல அவுட்கம் கெட்ட அவுட்கம் வர வைக்கிறது எங்களுடைய கையில் இல்லை. ஈவன் என்னால் கூட சிச்சுவேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குற அந்த சிச்சுவேஷனை வர வைக்க முடியாது. பட் இந்த பேட்டிலில் நான் அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது என் கையில் இல்லை, பொருட்டோ ஷிகமாரு கையில் தான் இருக்குன்னு கோஜி சொல்கிறாரு. சைட் கேப்பில் கோஜி அவர் இந்த பேட்டில் பற்றி பார்த்த எல்லா டைம்லைன்ஸையும் யோசித்து பார்க்குறாரு. அதில் ஒரு டைம்லைனை நமக்கு காட்டுறாங்க. அங்கே ஐடா டிவைன்ட்ரியாக மாறி இருக்காங்க, ஹேமாவரி இறந்து போயிருக்காங்க, ஈனோஜின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு டைம்லைனில் நடந்துச்சுங்கிற விஷயத்த இவர் ஒரு ஃப்ளோவில் ஈனோஜின் கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. பட் இவ்வளோ பெரிய சீனில் கோஜி பேசின இந்த வார்த்தைகளை நோட் பண்ணி பாருங்க. பொருட்டோக்கு வில்லேஜில் இருக்கிற மொத்த பீப்புள்ஸையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்குது. பட் கோஜிக்கு ஹேமாவரி ஐடாவை காப்பாற்றுற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆர்க்லேயே நிறைய டெத்ஸ் இருக்க போகுதுன்னு கோஜியே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு ஈமா ஐடா சேஃபாக இருந்தால் போதும். பிகாஸ் ஈமா ஃப்யூச்சரில் அல்டிமேட் பொட்டென்ஷியலை அவாய்ட் பண்ணுவாங்க. இது டேமன் மாதிரியான கேரக்டர்ஸ்க்கே சவாலாக இருக்கும். அவ்வளோ பெரிய பவர்அப்ஸ் ஹீமாக்கு இருக்குது. இதை யூஸ் பண்ணி வேர்ல்டுக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய எல்லா த்ரெட்ஸையும் ஹீமா எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இதனால தான் இவர் ஈமாவை சேவ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் ஐடா நினச்சா ஆம்னிபோட்டன்ஸ் மூலமாக மொத்த ஹிஸ்ட்ரியவும் ரீரைட் பண்ண முடியும். இந்த எபிலிட்டியை இவங்க இப்போ மாஸ்டர் பண்ணலைனாலும் ஃப்யூச்சரில் அமடோட ஹெல்ப்பால் இவங்க இதை மாஸ்டர் பண்ண முடியும். அந்த சமயத்தில் இவங்களோட ஹெல்ப் கோஜிக்கு தேவைப்படும். ஏன்னா மொத்த வேர்ல்டே அழிஞ்சிட்டா கூட ஐடா நினச்சா ஆம்னிபோட்டன்ஸ் மூலமாக அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். இதனால் ஐடாவை சேவ் பண்ணுறதும் அவரோட ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதை தாண்டி வேற செத்தாலும் கோஜிக்கு உண்மையாகவே கவலை இல்லை. பொருட்டோ மாதிரி கோஜி வில்லேஜ்க்காக கேர் பண்ணவே இல்லை. அடுத்து ஷிகமாரு இந்த மிஷன்ஸ் பற்றியும் இதில் யாருக்கு என்ன ரோலுங்கிறத பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல் விஷயம், இதை மைண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன் அன்அஃபிஷியலானது. அதனால் இது ரெக்கார்ட்ஸ்குள்ளே வராது. என் வாய்ஸை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் இந்த மிஷனில் இருக்கீங்கன்னு ஷிகமாரு சொல்ல, ஹேமாவரி, ஈனுஷிகச்சோ, ஐடா, டேமன், கவாக்கி, சரடா, பொருட்டோ,
கோனஹமரு, மிட்சுகி, டெல்டா, அமடோ, சுமிரேன்னு நிறைய பேர் காட்டப்படுறாங்க. இது மூலமாக இவங்கெல்லாம் இந்த மிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. இதில் கவாக்கியை காட்டும்போது அவர் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் சாப்டரில் இவர் பவர்ஸ்க்காக அமடோவை த்ரெட்டன் பண்ணி இருப்பார். நீ கேட்குற இந்த பவர்ஸை கொடுத்தா உன் உடம்பு தாங்காது, நீ செத்தே போயிடுவன்னு அமடோ கவாக்கி கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ கூட கவாக்கி ஒன்று இந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் சாகணும், இல்லைனா ஜூராவை கொண்டுட்டு நான் சாகணும், எதுனாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருப்பாரு. அமடோ வேறு வழியே இல்லாமல் இந்த சாப்டரில் கவாக்கி கேட்ட அந்த பவர்அப்ஸை கொடுக்குறாரு. இதனால தான் கவாக்கி இங்கே படுத்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் கவாக்கி ஓடக்கூடிய பேனல்ஸும் காட்டப்பட்டு இருக்கும். இதுக்கான மீனிங் கவாக்கி அவர் எதிர்பார்த்த அந்த பவர்ஸை அடைஞ்சிட்டாரு. இந்த ஆர்க்கில் கவாக்கியுடைய பவர்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல ரிவீல் செய்யப்பட போகுது. பட் மாமுஷி ஒன்றும் அவ்வளோ பெரிய த்ரெட் இல்லை. அவருக்கு ஏன் இவ்வளோ ஆப்பனன்ஸை இக்கிமோட்டோ குவிக்கிறாருன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ஜூரா இந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஈனோஜினோட ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் ஜுட்ஸு மூலமாக நடக்குது. இது எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். ப்ளஸ் மாமுஷி அவரோட சாக்ரா ட்ரேஸை எரேஸ் பண்ணதால் யாருக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. பட் ஈனோஜினோட நியூ ஜுட்ஸுவால் மாமுஷியோடைய வைப்ரேஷன்ஸை ட்ரேஸ் பண்ண முடியும். இது மூலமாக அவன் எங்கே இருக்காங்கிற இடத்த பின் பாயிண்ட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் போய் அந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ணணும்னு ஷிகமாரு சொல்கிறாரு. இங்கே ஷிகமாருவோட மானிட்டரை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த டோட்ஸ் ப்ரொஜெக்ஷன் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு இது முன்னாடியே தெரியும்னு தெரியலை. பட் நான் இன்றைக்கி தான் இந்த டோட்ஸ் கிட்ட இந்த எபிலிட்டி இருக்கிறத நோட் பண்ணுறேன். நருட்டோ சீரீஸில் பெயின் பார்ட்ஸ் எல்லாரோட விஷன்ஸும் கனெக்ட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டோட்ஸோட விஷுவல்ஸும் கனெக்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டோட்ஸ் பார்க்குற எல்லாத்தையும் கோஜியால் பார்க்க முடியும், கோஜி பார்க்குற எல்லாத்தையும் அமோடோவால் பார்க்க முடியும். பிகாஸ் இவங்க எல்லாருடைய ஐஸ்லேயும் அமடோ இடன் கேமராவை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இந்த பவர் ஸ்கேலிங்கில் புது சேஞ்சஸையே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நருட்டோவில் இருந்து பொருட்டோ வரைக்கும் இந்த சாக்ரா சிக்னேச்சர் தான் பெரிய விஷயமாக கருதப்பட்டுச்சு. இந்த சாக்ராவை சென்ஸ் பண்ணி தான் இது வரைக்கும் எந்த எனிமீஸ் வந்தாலும் ஷினோபிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஒட்சுசுகிஸ் வந்த அப்புறம் இந்த சாக்ரா சிக்னேச்சரை மறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பொருட்டோ கவாக்கியால் கூட பண்ண முடிஞ்சு இருக்கும். இதனால் இனிமே இந்த சாக்ரா ட்ரேஸ் எல்லாம் பொருட்டோவில் இருக்காது. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு சில வைப்ரேஷன்ஸை பொசஸ் பண்ணுவாங்க. இந்த வைப்ரேஷன்ஸை கேல்குலேட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணால் போதும், ஈவன் ஒட்சுசுகிஸை கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ பொருட்டோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் ஈனோஜின் தான். ஃப்யூச்சரில் இவர் பெரிய அசட்டாக லீஃப் வில்லேஜுக்கு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் இந்த ஒரு பேனலை நோட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க. அதாவது ஈனோஜினோட இந்த ஜுட்ஸோ பார்க்க ஏதோ ஒரு பெரிய மவுண்டைன் மாதிரி மட்டும்தான் இருக்கிறதா நமக்கு காட்டியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக இவரால் என்ன பண்ண முடியுதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பேனலில் ஈனோஜின் மாமுஷி லீஃப் வில்லேஜ்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஷிகமாரு ஆமாம், நான் அதை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவார். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஷிகமாருவால் லீஃப் வில்லேஜையே அப்படியே ஒரு மினியேச்சர் வெர்ஷனில் பார்க்க முடியுது. இதைத்தான் இந்த ஜுட்ஸோ பண்ணுது. பட் மாங்காவில் இதை மோர் டீட்டெயில்டாக நமக்கு காட்டலை. அனிமேல இதை சூப்பராக காட்டுவாங்கன்னு நம்பலாம். இதுக்கப்புறம் ஷிகமாரு நம்ம எதிர்பார்த்த நாளை விட ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாமுஷியோடைய இன்வேஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோஜி ஃபேட் ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டதா சொல்லியிருப்பார். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இவர் முன்னாடியே சொன்னார் இல்லையா, எவ்வளோ விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அந்த ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரே ஒரு கட்டத்தில் மாறிடும்னு. அதை தான் இப்போது நடக்க ஸ்டார்ட் ஆகுது. பல நாளுக்கு அப்புறம் வரவேண்டிய மாமுஷி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டார். இதுக்கு மேலே வரப்போகிற அவுட்கம்மை கோஜியால் கூட சொல்ல முடியாதுன்னு தான் இங்கே அவர் சொல்கிறாரு.
இதுக்கப்புறம் மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டார். பட் இவருக்கு ஐடாவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியலை. அதை தேடி தான் இவர் அணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் மாமுஷி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது யாரை வேணால் கொல்லலாம், பட் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்க்கெல்லாம் ஒன்றுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா லீஃப் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜூரா என்னை கொன்னுருவான்னு மாமுஷி சொல்கிறாரு. பட் சாப்டரோட எண்டிங்கில் இவரே லீஃப் வில்லேஜுக்கு நெருப்பு வச்சுருப்பார். இது மாமுஷி எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்காருன்னு காட்டுது. கண்டிப்பாக இவர் லீஃப் வில்லேஜுக்கு அதிக டேமேஜை உண்டாக்க தான் போகிறாரு. இதனால தான் ஜூரா இந்த ஃபைட்குள்ளே வரப்போகிறாரு. இவருக்கு அகைன்ஸ்டாக தான் கவாக்கி அவரோட புது பவர்ஸையும் பொருட்டோ அவரோட ஸ்வாட் பவர்ஸையும் யூஸ் பண்ண போகிறாரு. அடுத்து ஐடா ஒரு பக்கம் மாமுஷியை சென்ட்ரேகன் மூலமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேமன் யார் வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாராலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் மாமுஷி இதில் டேமனையே அவுட் ஸ்மார்ட் பண்ண போகிறாரு. பிகாஸ் ஐடா அவங்களோட சென்ட்ரேகன் மூலமாக தான் இவ்வளோத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. மாமுஷிக்கு ஐடாவோட சென்ட்ரேகன் ஆக்சஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் இவர் ஐடாவை டெவார் பண்ண போகிறாரு. இது ஆல் ஆஃப் த சடன் நடக்க போகிறதால டேமனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த சுச்சுவேஷன் நடக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ வேலைகளில் லீஃப் வில்லேஜ் டீம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க அதில் சக்ஸஸ் ஆகவும் ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம டீட்டெயில்டாக ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆர்க்கில் யார் கண்டிப்பாக காலி ஆகிடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.